வார் 2 vs கூலி இந்த 2 படமுமே ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் நம்ம தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண போகிற படமாக இருக்குன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னன்னா, வார் 2 ப்ரொடியூஸ் பண்ணுற ஒய்ஆர்எஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியாவில் உள்ள மொத்த ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லையுமே வார் 2 தான் ரிலீஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு டீல் பேசியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் மொத்தமாகவே 33 ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 33 ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லையுமே வார் 2 தான் ரிலீஸ் ஆகணுன்ற மாதிரி டீல் பேசியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வார் 2 ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிறது எல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா அந்த படத்தில் ஏகப்பட்ட சிஜி ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஐமேக்ஸில் பார்க்கும்போது ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே அதிக சிஜி ஷார்ட்ஸ் உள்ள படங்கள் எல்லாத்தையும் நம்ம நார்மல் தேட்டரில் பார்க்குறத விட ஐமேக்ஸ் தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால மட்டும்தான் அந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையுமே ஐமேக்ஸில் மஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வார் 2 ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுறதுங்கிறதுலாம் கரெக்ட் தான். பட் எல்லா ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்லையுமே வார் 2 மட்டும்தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லும்போது தான் அது ஒரு மாதிரி தப்பாக தெரியுது. அண்ட் வார் 2 கம்பேர் பண்ணுறப்போ கூலியில் சிஜி ஷார்ட்ஸ்லாம் கம்மி தான். பட் இருந்தாலுமே கூலிக்கும் ஐமேக்ஸ் வெர்ஷன் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐமேக்ஸ் தேட்டர்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒய்ஆர்எஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நார்த் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா தேட்டர்ஸ்லையுமே வார் 2 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை அவங்க பண்ணுறதுக்கான காரணம் புஷ்பா 2 தான். ஏன்னா புஷ்பா 2 ஒரு தெலுங்கு படம், ஒரு தெலுங்கு ஆக்டருடைய படம் நார்த் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஓப்பனிங் செட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய கிராண்ட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம படத்துக்கு ஏன் நம்மளால் கிராண்ட் ரிலீஸ் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பயங்கரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வார் 2 எல்லா தேட்டர்ஸ்லையுமே ரிலீஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கூலியோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் கூலிக்கு நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கலனா கூட மினிமம் ஸ்க்ரீன்ஸாவது கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி கூலியோடைய ஓடிடி ரைட்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்ட் நம்ம கூலி படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் தான் இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை 120 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு 8 வார டீல் தான். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்த் இந்தியாவில் மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 1000 தேட்டர்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 200 தேட்டர் மட்டும் தான் கூலிக்கு கொடுப்பாங்க. மீதி இருக்கிற 800 தேட்டர்லையுமே வார் 2 தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நார்த் இந்தியா ரிலீஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ சவுத் இந்தியா ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் கூலியோடைய டாமினேஷன் கண்டிப்பாக கேரளா தமிழ்நாடுல இருக்கும். அதை தாண்டி ஆந்திரா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா என்டிஆர் சார் இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே ஸ்க்ரீன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆந்திராவில் 1000 தேட்டர்ஸ் இருக்குன்னா அதில் 400 தேட்டர் கூலிக்கும் 600 தேட்டர் வார் 2க்குன்ற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஸே அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இப்போதைக்கு உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் அனலைசஸை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 2 படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா இந்த 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன், டே 1 ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கூலியை கம்பேர் பண்ணுறப்போ வார் 2 அதிகமான ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சேம் டே கிளாஷ் ஆகும்போது வார் 2 டாமினேஷன் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒருவேளை கூலியை மட்டும் இவங்க லேட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கூலியால் ஒரு ரெக்கார்டு ஓப்பனிங்கே கொடுக்க முடியும். ஸோ நான் லேட் ரிலீஸ்னு சொல்கிறது ஒரு வாரம் கழிச்சுலாம் ரிலீஸ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக கூலியால் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஓப்பனிங்கே கொடுக்க முடியும். ஏன்னா இதே மாதிரியான ஒரு பிக்கெஸ்ட் கிளாஷ் பார்த்தீங்கன்னா 2022 நடந்தது. ஸோ அந்த கிளாஸ்லையுமே ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது வேற எந்த படமும் இல்லை, நம்ம தளபதியுடைய பீஸ்ட் தான். ஸோ கேஜிஎஃப் வர்சஸ் பீஸ்ட் கிளாஷை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளாஷில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியுடைய பீஸ்ட் படம் ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே டேட்டில் தான் கேஜிஎஃப் வருது அப்படின்றப்போ அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ பீஸ்ட் படத்தை ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம் பீஸ்ட்டுக்குமே ஒரு ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதனால சன் பிக்சர்ஸ் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பீஸ்ட்டை ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அதனால பீஸ்ட் படத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 82 crore மேலே கலெக்ஷன் பண்ண முடிஞ்சு. அண்ட் அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 80 கோடிக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்கணும்னா ரஜினியால் மட்டும்தான் முடியும்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஸோ விஜய் சார் அதை பீஸ்ட் படம் மூலமா மாற்றி காமிச்சாரு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆன கேஜிஎஃப் படமும் அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே 100 கோடிக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது. அதனால சன் பிக்சர்ஸ் இந்த டைமும் சரியாக யோசிச்சு கூலியை லேட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2 படத்துக்குமே அவங்க எதிர்பார்த்த ஓப்பனிங் கிடைச்சிரும். குறிப்பாக கூலியால் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரெக்கார்டு ஓப்பனிங்கே கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமான ஓப்பனிங் கொடுத்த படம் நம்ம தளபதியுடைய லியோ தான். லியோ 148 crore ஓப்பனிங் கொடுத்துருக்கு. அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது லோகேஷ் தான். ஸோ லோகேஷோடைய டைரக்ஷனில் இந்த டைம் நம்ம தலைவர் நடிக்கும் போது கண்டிப்பாக அந்த படத்துடைய ரெக்கார்டை இந்த படத்தால் பிரேக் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி சோலோ ரிலீஸ் ஆனால் மட்டும்தான். ஒருவேளை வார் 2 சேம் டேலே கிளாஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தால் டே 1ல் 100 கோடிக்கு மேலே ஓப்பனிங் கொடுக்க முடியும். ஆனால் லியோடைய கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. அண்ட் நான் இந்த மாதிரி சொன்ன உடனே நிறைய பேர் டாக்ஸிக்காக கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்கிற உங்கள் சூப்பர் ஸ்டாருடைய படம் சோலோவாக ரிலீஸ் ஆனால் தான் லியோடைய கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஒருவேளை நான் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் என் தலைமை மாதிரி தான் பேசி ஆகணும். தம்பிங்களா கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க.
விளையாடுங்க ராஜா. இந்த புள்ளலாங்கட்டி சர்க்கஸ்லாம் எங்ககிட்ட வேணான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நானே ஒவ்வொரு வீடியோலையும் இந்த டாக்ஸிக் ஃபைட்லாம் வேணான்னு சொல்லி தான் என் வியூவர்ஸ் எல்லாரையுமே பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறதுலேயும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சுட்டு ஸோ நான் டாக்ஸிக்காக தான் கமெண்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன உங்கள் எல்லாருக்குமே வந்து லியோவோட ஜெயிலர் பெட்டர் இல்லை ஜெயிலரோட லியோ பெட்டர்னு சொல்லணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரோட கதையும் ஒன்று தான். அண்ட் இப்போ நான் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பாருங்கள். ஸோ விஜய் சாருடைய லியோ படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது எல்சியூ தான். அதே மாதிரி ஜெயிலர் படமும் அதிகமான கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு மல்டி ஸ்டாரர் கான்செப்ட் மட்டும்தான். ஸோ லியோட கிளாஸில் ரிலீஸ் ஆன அந்த 3 படமுமே சரியாக போகல. ஆனால் கூட வந்து லியோவுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. அந்த படம் நல்லாவும் இருந்தது. அதனால தான் அந்த படம் அதிகமான கலெக்ஷன் பண்ண முடிஞ்சுச்சு. அதே மாதிரி தான் ஜெயிலரும். ஸோ ஜெயிலர் கூட கடார் 2ன்னு சொல்லிட்டு ஒரு படம் கிளாஸில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ அந்த படத்துக்கு டஃப் கொடுக்குற விதத்தில் தான் ஜெயிலருமே 600 crore மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்படி பார்த்தாலும் இந்த 2 படத்துடைய சக்ஸஸும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், லியோவோட ரிலீஸ் ஆன அந்த 3 படமும் கூலி கூட ரிலீஸ் ஆக போகிற வார் 2வும் ஒன்று கிடையாது. ஏன்னா வார் 2 பாலிவுட்லேயே பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்பை யூனிவர்ஸில் வரக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் ஹீரோவாக ரித்திக் ரோஷன் நடிக்கிறாரு, கூட என்டிஆர் இருக்காரு. இதை தாண்டி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரியான ஆக்டர்ஸுடைய கேமியோவும் அந்த படத்தில் இருக்கும். அண்ட் நான் அதனால தான் சொல்கிறேன், கூலியும் வார் 2வும் சேம் டேல ரிலீஸ் ஆச்சுன்னா கூலியால் பெரிய ரெக்கார்டு ஓப்பனிங் செட் பண்ண முடியாது. ஏன்னா ஆகஸ்ட் 14 வார் 2 ரிலீஸ் ஆகி ஒருவேளை மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கினா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிற கூலிக்கு வந்து அது பெனிஃபிட் தான். ஏன்னா என்ன கேட்டால் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ணுறதை விட ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணால் அதில் இன்னொரு பெரிய கோஇன்சிடென்ட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம ரஜினி சார் டெபியூ ஆனதும் அதே டேட்டில் தான். ஸோ 1975 ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்களும் அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால கூலியும் இதே டேட்டில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு மெமரபிளான ரிலீஸாக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ ப்ராப்பராக யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ரஜினி சாருடைய படங்களுக்கும் லோகேஷுடைய படங்களுக்கும் ஓவர்சீஸில் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற வெல்கமை விட நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பை சீரியஸ் படங்களுக்கு அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக வார் 2 கம்பேர் பண்ணுறப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே கூலிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய நார்த் இந்தியன் போல்ஸ்லாம் கூட பார்த்துட்டேன், வார் 2 கூலி வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கூலிக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருந்தாலே போதும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 1000 crore கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். அண்ட் ஃபைனலாக ஒன்று தான், நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை சவுத் இந்தியாவில் இருக்கிற பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு இந்த வீடியோவில் அடிக்கடி என்ன கேட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். என்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். ஸோ கூலியோடைய ரிலீஸ் பற்றி சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.